பிறர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி புத்தாடைகள், அழகான ஆடைகளை எல்லாம் அணிந்து மேனிக்கு நறுமணங்களை எல்லாம் பூசி வேடமிடுவதில் எந்தவித பிரயோஜனங்களும் கிடையாது. இறைவன் பார்க்கும் உங்கள் உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பிறரை பற்றி உண்டான கெட்ட தீய எண்ணங்களை எல்லாம் அகற்றி உங்கள் உள்ளத்தை நீங்கள் பிரகாசத்துடன் வைத்துக் கொள்வீர்களேயானால் நாளை உங்கள் மரணத்துக்கு பின்னால் உங்களுடைய கபருடைய வாழ்க்கையும் பிரகாசமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், அல் ஹல்கு யன்துரூன இலா லாஹிரிக், படைப்பினங்கள் உன்னுடைய வெளித்தோற்றத்தை தான் பார்க்கும். வல் ஹாலிகு யன்துரு இலா பாத்தினிக், படைப்பினங்களை எல்லாம் பரிபூரணமாக படைத்தவனோ உன்னுடைய உள் தோற்றத்தை, உன்னுடைய உள்ளத்தை தான் பார்ப்பான். ஃபஹ்தர் அன் துஸய்யன மஹல்லு நظரின் நாசி, மக்கள் உன்னை பார்க்கக்கூடிய உன்னுடைய வெளித்தோற்றத்தை அலங்கரிப்பதில், அழகுபடுத்துவதில் நீ இருந்துவிட்டு வத்தகப்பஹ மஹல்லு நظரில்லாஹ், அல்லாஹ் பார்க்கக்கூடிய உன்னுடைய உள்ளத்தை, உன்னுடைய உள் தோற்றத்தை நீ வீணாக்கி விடாதே, அசிங்கப்படுத்தி விடாதே, கலங்கப்படுத்தி விடாதே என்றார்கள்.